Photoshop பயன்படுத்தி இந்த மாதிரியான Facebook போஸ்ட் ஒன்னு எவ்வாறு கிரியேட் பண்றது அப்படின்றத நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு Fluent Academy. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த மாதிரியான Facebook போஸ்ட் ஒன்னு எவ்வாறு நம்ம கிரியேட் பண்றது அப்படின்றது. அப்போ Facebook போஸ்ட் ஒன்னு கிரியேட் பண்றதுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது Facebook போஸ்டுக்குரிய சைஸை கிரியேட் பண்ணிக்கணும். நீங்க ஃபைல் நியூ போயிட்டு இந்த விண்டோல நீங்க Facebook போஸ்டுக்குரிய சைஸை நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். பிக்சல்ல போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா 1080 அப்படின்ற சைஸ்ல நீங்க கிரியேட் பண்ணணும். அண்ட் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா ரெசல்யூஷன் வந்து Facebook போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 72 தான் நம்ம யூஸ் பண்றது. அண்ட் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா கலர் மோட் வந்து RGB அப்படின்ற கலர் மோட யூஸ் பண்ணி நீங்க கிரியேட்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான Facebook போஸ்டுக்குரிய சைஸ் கிரியேட் ஆகிரும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம இந்த Facebook போஸ்ட்ல முதலாவது நம்ம வந்து பேக்ரவுண்டை கிரியேட் பண்ணிக்கிறோம். அப்போ பேக்ரவுண்ட் கிரியேட் பண்றதுக்காக இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ல போயிட்டு நான் கிரேடியன்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் கிரேடியன்ட்ல கிளிக் பண்ணி உங்களுக்கு விருப்பமான கிரேடியன்ட் இந்த இடத்துல உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா நான் இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு விருப்பமான ஒரு கிரேடியன்ட் நான் கிரியேட் பண்ண போறேன். அதை ரேடியல் அப்படின்ற சிஸ்டத்துல போட போறேன். அப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு எனக்கு தேவைப்படக்கூடிய கிரேடியன்ட்டை இந்த இடத்துல நான் டபுள் கிளிக் பண்ணி எனக்கு தேவைப்படக்கூடிய கலரை நான் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கிற போறேன். ரைட். அப்போ இந்த மாதிரி கலர் ஒன்று தான் எனக்கு தேவைப்படுது. அண்ட் இந்த மாதிரி க்ரீன் ஒன்றும் அண்ட் அதே போல் இந்த பக்கத்தில் வந்து அதே க்ரீனில் நான் யூஸ் பண்ண போகிறது கொஞ்சம் டார்க்கான க்ரீன் ஒன்று. இந்த மாதிரியான டோன் ஒன்று தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன். அப்போ இதை நான் கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ஸ்லைடர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தேவைப்படுதுன்னு சொன்னால் நான் இப்போ இதை வந்து ஸ்லைடர்ஸ் ஓகே ரைட் நம்ம பிறகு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் வேறு நமக்கு இதை சேஞ்ச் பண்ணியும் எடுக்கலாம். நான் இப்போ இந்த மாதிரியான டோனெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேன்னு கொடுத்துட்றேன். அண்ட் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண போகிறேன். ரைட். ரெக்டாங்கிளோட சைஸ் கொஞ்சம் கூடியா வந்துருச்சு. அப்போ நம்ம ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல போய் சைஸை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெக்டாங்கிளுக்குரிய கலர் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கலரை இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ரைட் இவரை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த கலரை உங்களுக்கு விருப்பமான கலரை இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இதில் வந்து கொப்பியன்னு எடுக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கீபோர்டில் ALT அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணதும் இந்த மாதிரி டபுள் ஏரோ காட்டும். அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொப்பீஸ் எடுத்துக்கலாம். நான் ஒரு 62 மாதிரி எடுக்கிறேன். ரைட். பிக்சல்ஸில் 62 பிக்சல்ஸ். இந்த கேப் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கேப்ஸில் எடுக்கலாம் உங்களுக்கு. இந்த மாதிரி ஈக்குவல் கேப்ஸில் நமக்கு தேவைப்படக்கூடிய மாதிரி இந்த மாதிரி நமக்கு கிரியேட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரையும் இதில் கீழே இருக்கக்கூடிய இந்த லேயரையும் ஷிஃப்ட்டோட ப்ரெஸ் பண்ணி நான் இந்த மாதிரி ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா சைடுக்கு கொஞ்சம் சைடு ஏரோவால் இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுட்டேன். ரைட். இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சதுக்கு பிறகு நான் இந்த ஒப்ஜெக்ட் எல்லாமே ஒரு தனி லேயருக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த லேயர்ஸுக்கு மேலே இந்த செலக்ட் பண்ண லேயர்ஸுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இது அப்படியே ஒரு லேயரில் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருச்சு. அதுக்கு பிறகு நான் என்ன செய்கிறேன்னா இதில் ஒப்பாசிட்டி அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல ஒப்பாசிட்டி இந்த மாதிரி கொஞ்சம் குறைக்க எடுக்கிறேன். அப்போ நமக்கு லைட்டாக இந்த மாதிரி லைன்ஸ் வந்தது இருக்கும் இந்த மாதிரி வரும். ரைட். அப்போது இதை நான் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி எடுக்கிறேன். அதுக்கு பிறகு எனக்கு இதுக்கு போட வேண்டிய ஒரு இமேஜ் ஒன்று தேவை, ஃபோட்டோ ஒன்று. நான் இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ ஒன்று இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ரைட். அப்போது இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணி கட் பண்ணி தான் இந்த நம்மளோட போஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போது நம்ம இந்த இமேஜை செலக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி செலக்டில் போய்ட்டு சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருவோம். சப்ஜெக்ட்னு கொடுத்ததும் இந்த இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் ஆகும். பட் 100% இந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணுற நேரத்தில் செலக்ட் ஆகாது. பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணக்கூடிய மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பென் டூல் எடுத்து செலக்ட் பண்ணுறது தான் உண்மைக்குமே பர்ஃபெக்டான மெத்தட். பட் நம்ம இதை கிளிக் பண்ணுறதுக்கு இதில் சில குறைபாடுகள் இருக்குது. அந்த குறைபாடுகள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். கீபோர்டில் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் கியூவை ப்ரெஸ் பண்ணுறேன். ரைட். கியூ இல்லைன்னா சார் இந்த இடத்துல இருக்கக்கூடிய குயிக் மாஸ்க்ன்றதை ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு இது குயிக் மாஸ்க் ஆகிடும். அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன செய்யலாம் ப்ரஷ் டூலில் போயிட்டு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பார்ட்ஸை இதை ஜூம் பண்ணிவிட்டு ரைட் உங்களுக்கு என்ன செய்யலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி ரைட் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பார்ட்ஸை சேஞ்ச் பண்ணலாம். நான் ஹார்ட் ரவுண்ட் ப்ரஷ் ஒன்று எடுத்துகிட்டு இந்த இடத்த நம்ம இதை வந்து இப்படி ரிமூவ் பண்ணி போடுவோம். ரைட். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கேப்ஸை நம்ம அழிக்கிறதுக்காக வேண்டி ஹார்ட் ரவுண்ட் ப்ரஷ்ஷை நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி இது போல் நம்ம வந்து பர்ஃபெக்டாக இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரஷ் எடுத்து டைம் எடுத்து ரைட் இந்த மாதிரி பிளாக் அப் பண்ணினீங்கன்னு சொன்னால் அது பிழை ஆகிடுச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரஷ் பண்ணலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் செலக்ட் ஆகல நம்ம இதையும் வந்து பர்ஃபெக்டாக இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி எடுப்போம். அண்ட் இந்த இடத்துல வாரீங்க ரைட் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மாதிரி இந்த இடத்துல நீங்கள் இப்படி உங்களுக்கு மல்லவா பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணலாம். நான் இது குயிக்காக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடி கீபோர்டில் கியூவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இது செலெக்ஷனாக மாறிடும். அண்ட் செலெக்ஷனாக மாறினதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் செலக்டில் போயிட்டு மோடிஃபைல போயிட்டு ஃபெதரை நம்ம ஒரு 2 மாதிரி கொடுத்துருவோம். இந்த இடத்துல ஓகேன்னு கொடுத்துருங்க. அதே போல் மறுபடி செலக்ட்
மாடிஃபைல போயிட்டு ஸ்மூத் அப்படின்றதையும் ஒரு 2 மாரி குடுத்து ஓகேன்னு குடுத்துருங்க. குடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த இமேஜ இந்த இடத்துல எடுத்துட்டு வந்து நம்மோட செய்யக்கூடிய டிசைன்ல இப்படி மூவ் பண்ணி போட்டுறலாம். அண்ட் இந்த இடத்துல என்டர் கீய பிரஸ் பண்ணிருங்க. பிரஸ் பண்ணிட்டு, அதுக்கு பிறகு இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ன்னு போட்டுருங்க. ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டா சேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கு பிறகு இந்த ஆப்ஜெக்ட்ட சைஸ வந்து நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. எதுக்காக வேண்டி ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டா சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம மாத்துறோம் அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மளோட பிக்சல்ஸ் அவுட் போகாம இருக்கும். ரைட்? ஃபோட்டோ அ பெர்ஃபெக்ட்டான இருக்கும் ரெசல்யூஷன். டேமேஜ் ஆகாது. அப்போ நான் இந்த மாதிரி இத செட் பண்ணிட்டு என்டர் பண்ணிடுறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம இந்த இடத்துல டெக்ஸ்ட் டூல் அப்படின்ற டூல் எடுத்துட்டு வரோம். எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணி டைப் பண்ண போறோம். ஃப்ளர்ன் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிடுறோம். அண்ட் டைப் பண்ணிட்டு, இந்த சைஸ நான் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரைட்? உங்களுக்கு பார்த்து செட் ஆகுற மாரி சேஞ்ச் பண்ணியிருக்கணும். அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த டெக்ஸ்ட்ட நான் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல கீழ போட்டுறேன் இந்த மாதிரி. அப்போ நமக்கு இந்த மாரி பிஹைண்ட் ஆயிருச்சு. அண்ட் அதுக்கு பிறகு இவர கிளிக் பண்ணி கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஜே பிரஸ் பண்றேன். இதே டெக்ஸ்ட்ட இன்னொரு காப்பி எடுத்துட்டேன். எடுத்த காப்பிய பார்த்தீங்கன்னு சொன்னா, ஷூக்கு மேல இந்த இடத்துல நான் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிடுறேன். மூவ் பண்ணிட்டு இவர கிளிக் பண்ணி இதில ஃபில் கலர வந்து 0 அப்படின்னு குடுத்துருறேன். இந்த இடத்துல ஃபில்ல 0 பண்ணிட்டோம். அண்ட் 0 பண்ணிட்டு இத காப்பி எடுத்தத பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போயிட்டு ஸ்ட்ரோக் அப்படின்னு குடுக்குறோம் பிளெண்டிங் ஆப்ஷன்ல. அண்ட் ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 2 இல்லன்னா 3 மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு விருப்பமான கணக்கு நீங்க பார்த்து அரேஞ்ச் பண்ணுங்க. நான் ஒயிட் கலர்லயே ஸ்ட்ரோக்க வச்சுட்டு இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மோட போஸ்ட்டுக்கு இன்னும் சில டெக்ஸ்ட் நம்ம எடுத்துட்டு வர வேண்டியிருக்கு. அப்போ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஒரு டெக்ஸ்ட் இந்த இடத்துல எடுத்துட்டு வரேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் டூல்ல நம்ம இங்க கிளிக் பண்ணிருவோம். அண்ட் இந்த இடத்துல வந்து நான் நியூ அப்படின்னு போட்டுறேன். நியூ அரைவல் அப்படின்றத தான் இந்த இடத்துல நான் டைப் பண்ண போறேன். அண்ட் இந்த இடத்துல நியூ அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்துல இந்த மாரி சைஸ் ஒன்ல டைப் பண்ணி எடுத்துருவோம். அண்ட் அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் இந்த இடத்துல அடுத்த டெக்ஸ்ட்ட நான் போட போறேன். இந்த இடத்துல நியூ அரைவல் அப்படின்னு நம்ம குடுக்கணும். ரைட் அப்போ நம்ம இவர கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட் டூல்ல இந்த இடத்துல அரைவல் அப்படின்றத நான் டைப் பண்ணிடுறேன். அண்ட் இது 2யும் சரியா அலைன்மென்ட்ட பண்ணிருங்க நேரா. ஒரே நேரா இருந்துச்சுன்னா தான் இது பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த டிசைனிங் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ரைட். சோசியல் மீடியா போஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் ரைட் சோசியல் மீடியா போஸ்ட் மாத்திரம் இல்ல. மத்த எனி போஸ்ட் நீங்க டிசைன் பண்ற நேரத்துல, அந்த போஸ்ட்ல இருக்கக்கூடிய அலைன்மென்ட் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா குடுத்தீங்கன்னு சொன்னா, அந்த டிசைனிங் வேற லெவல்ல இருக்கும். ரைட்? ஓகே. அப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் இந்த இடத்துல போயிட்டு ஃபில் கலர் இவரையும் 0 பண்ணிட்டு, அரைவல் அப்படின்றதுல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுக்கும் ஸ்ட்ரோக் கொண்டு அப்ளை பண்ணிடுறேன். ஓகேன்னு குடுத்துறேன். ஸ்ட்ரோக்க மட்டும் தான் நான் அப்ளை பண்ணேன். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, சின்ன ஒரு அவுட்டர் க்ளோ எஃபெக்ட் ஒண்ணு உங்களுக்கு இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இதுக்கு ஓகேன்னு குடுத்துடுறேன். இந்த மாதிரி செட் பண்ணிருவோம். அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் இவரையும் கொஞ்சம் இந்த மாரி நெருக்கமாக ரைட் டெக்ஸ்ட்ட கொஞ்சம் கேப் இந்த மாரி சின்ன ஒரு கேப்ல நான் செட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம இந்த இடத்துக்கு லோகோன்னு எடுத்துட்டு வரணும். நம்மளோட லோகோ இந்த இடத்துல இருக்கு. இந்த லோகோவ நான் டிராக் பண்ணி எடுத்துட்டு வந்து, நம்மோட ஃபைலுக்கு இந்த இடத்துல ட்ராப் பண்ணிடுறேன். அண்ட் இந்த லோகோவ நான் இந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறோம். ரைட்? நமக்கு தேவைப்படக்கூடிய இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்து செட் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல வந்து நம்ம லோகோவ இந்த இடத்துல செட் பண்ணிருவோம். ரைட். அண்ட் அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மாரியான ஒரு டிசைன் போட்டு, ரைட் நம்ம டைப் பண்ண போறோம் என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல 50% ஆஃப் அப்படின்னு. அப்போ 50 இந்த இடத்துல பெர்சென்ட் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல டைப் பண்ணிருவோம். அண்ட் டைப் பண்ணிட்டு, அதையும் இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாரி 50% சரி. அண்ட் இதில நான் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல போயிட்டு நம்ம டைப் பண்ண போறோம். ஆஃப் அப்படின்னு. ரைட்? ஆஃப் அப்படின்னு குடுத்துருவோம். அண்ட் இவரையும் நான் இந்த இடத்துல பெர்ஃபெக்ட்டா இந்த இடத்துல அலைன்மென்ட் சரியா இது 2யும் அலைன் பண்ணிருவோம். ரைட் சென்டருக்கு வர மாதிரி. ரைட். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர நம்ம இன்னும் கொஞ்சம் மேல இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு, இவரையும் நம்ம இந்த இடத்துல மூவ் பண்ணிருவோம். ரைட். அண்ட் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மாரியான ஒரு டிசைன் ஒண்ணு எடுத்து, இந்த இடத்துல உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டாக இந்த இடத்துல இப்படி செட் பண்ணிக்கலாம். அண்ட் ரவுண்ட் கார்னர் ஒன்று நான் இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, ரவுண்ட் கார்னர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு, இதில ஃபில் கலரா வந்து நான் வந்து இப்படி நோ கலர்ன்னு குடுத்துடுறேன். அண்ட் அதே போல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம இவருக்கு செலக்ட் பண்ண போறோம். ஸ்ட்ரோக் அப்படின்னு குடுத்துருவோம். ஸ்ட்ரோக்கா குடுத்ததும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரோக் இந்த மாரி இருக்கு. அண்ட் ஸ்ட்ரோக் உங்களுக்கு விருப்பமான மாரி இந்த இடத்துல ஒபாசிட்டிஸ் சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணலாம். ரைட். நான் இந்த மாரியான ஒரு லைட்டான ஒரு ஒபாசிட்டில வச்சுடுறேன். சைஸ் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மாரி சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். 50% ஆஃப். அண்ட் இந்த ரெக்டாங்கிள்ட்ட கொஞ்சம் மேல மூவ் பண்ணிருவோம். அண்ட் ப்ராப்பர்ட்டீஸ்ல போயிட்டு இது இன்னும் கொஞ்சம் நம்ம ரவுண்ட் ஆக்கிருவோம் கோர்னர்ஸ. ரைட். நமக்கு இந்த ஓகே. ரைட். 50% அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம செட் பண்ணிருவோம். அண்ட் 50 அப்படின்றத நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேல மூவ் பண்ணிட்டு, ஆஃப்ன்றத நான் கொஞ்சம் இந்த மாதிரி சென்டர் பண்ணிருவோம். ரைட். ஓகே. அடுத்து இந்த இடத்துல நம்ம ஒரு டெக்ஸ்ட்
போட போறோம். ஆர்டர் நவ் அப்படின்றது இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு நீங்க ஆர்டர் நவ் அப்படின்னு டைப் பண்றீங்க. இவர நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம ஃபொண்ட்ட மாத்திருவோம். இந்த இடத்துல ஒரு நார்மல் இந்த மாதிரியான ஒரு ஃபொண்ட்ட நான் போட்டுக்கிறேன். அண்ட் ஃபொண்ட் சைஸ் இந்த இடத்துல நான் வந்து மெல்லமா இப்படி குறைச்சுக்கிறேன். ஃபொண்ட் கலர் ஒயிட்ல தான் இருக்கு. ரைட் ஓகே. நம்ம ஒயிட்ல வச்சுருவோம். அண்ட் இந்த இடத்துல நான் வந்து இப்படி செட் பண்ணிடுறேன். அண்ட் கண்ட்ரோல் பிளஸ் ஜூம். நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, ரெக்டாங்கிள் ஒண்ணு எடுத்து, இப்படி ஒரு ரெக்டாங்கிள் இந்த இடத்துல ட்ரா பண்ணிருவோம். அண்ட் ப்ராப்பர்ட்டில போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, கோர்னர்ஸ வந்து இந்த மாரி ரவுண்ட் கோர்னர்ஸ்ல நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு, இதுலயும் நான் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபில் கலர வந்து ஃபில்ல நோ ஃபில் அப்படின்னு குடுத்துடுறேன். அண்ட் அதேபோல பார்த்தீங்கன்னு சொன்னா, இது ஸ்ட்ரோக் ரைட் ஸ்ட்ரோக்குக்கு வந்து நான் வந்து ஒயிட் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்ட்ரோக்ட சைஸ நான் இந்த இடத்துல வந்து ப்ராப்பர்ட்டில வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இந்த மாரி சைஸ். அண்ட் ஸ்ட்ரோக்ட டிசைன நான் இந்த இடத்துல டாட் லைன்ல இந்த மாரி செட் பண்ணிடுறேன். ரைட் நம்ம டேஷ் லைன்ல நம்ம குடுத்துருவோம். அண்ட் இத மாரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிருவோம். அண்ட் இவர கொஞ்சம் நம்ம கீழ எடுக்கிறோம். அண்ட் ப்ராப்பர்ட்டில போயிட்டு ஸ்ட்ரோக்ட சைஸ இன்னும் கொஞ்சம் நம்ம குறைச்சிருவோம். இது கூடயா இருக்கு. இந்த மாதிரி சைஸ்ல நம்ம அரேஞ்ச் பண்ணிருவோம். அதேபோல நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, சின்ன வெப்சைட் டெக்ஸ்ட் ஒண்ணு இந்த இடத்துல நான் ஆட் பண்ண போறேன். இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிட்டு www.fluent.com அப்படின்னு நம்ம அரேஞ்ச் பண்ணிடுறோம். அண்ட் இந்த இடத்துல நம்ம ஒரு டெக்ஸ்ட் இந்த மாதிரி அண்ட் கண்ட்ரோல் 0 பிரஸ் பண்ணி நான் இத பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த போஸ்ட்ட கண்ட்ரோல் 0 பிரஸ் பண்ணி இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் இத சேஞ்ச் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல சின்ன ஒரு ஷேடோன்னு மாத்திரம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஷூ லேயருக்கு கீழ பார்த்தீங்கன்னு சொன்னா, புதிய லேயர் ஒண்ணு ஆட் பண்ணிட்டு, நம்ம பிரஷ் டூல்ல போயிருவோம். ரைட் பிரஷ் டூல்ல போயிட்டு, இந்த பிரஷ்ஷ பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ரவுண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ரவுண்ட இந்த மாரி சேஞ்ச் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நீங்க கிளிக் பண்ணி எடுக்கலாம். அண்ட் கிளிக் பண்ணதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இந்த லேயர கிளிக் பண்ணி, இந்த லேயரோட ஒப்பாசிட்டிய இந்த இடத்துல நீங்க குறைச்சுக்கங்க. ரைட் லைட்டா இந்த மாதிரி வச்சுருங்க. சின்ன ஒரு ஷேடோன்னு மாரி செட் பண்ணீங்கன்னா ஓகே. ஓகே. அப்போ இதெல்லாம் நம்ம செய்துட்டோம். செய்து முடிச்சதுக்கு பிறகு இதில ஃபைனல் அவுட்புட் ஒண்ணு எடுப்போம். இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு கடைசியாக டாப்ல இருக்கக்கூடிய லேயர்ல கிளிக் பண்ணி கீபோர்ட்ல ALT கண்ட்ரோல் ஷிஃப்ட் E அடிச்சிருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் ஒண்ணு வந்துரும். அண்ட் ஃபைனல் அவுட் இந்த மாரி எடுத்ததுக்கு பிறகு நீங்க ஃபில்டர்ல போயிட்டு கேமரா ரோ ஃபில்டர் அப்படின்னு குடுத்துருங்க. இந்த கேமரா ரோ ஃபில்டர்ஸ்ல வந்துட்டீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல ப்ரீசெட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ரைட்டா? கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு டிஃபரண்ட் டைப் ஆஃப் லுக்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எடுக்கலாம். அப்போ இதில டிஃபரண்ட் டைப் ஆஃப் லுக்ஸ் உங்களுக்கு இதில கிளிக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதில நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இதில இருக்கக்கூடிய இந்த சினிமேட்டிக் அப்படின்ற லுக்குக்கு நான் போறேன். அப்போ சினிமேட்டிக்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, டிஃபரண்ட் டைப் ஆஃப் லுக்ஸ் இருக்கு. இந்த சினிமேட்டிக்ல வந்து நான் 17 இல்லன்னா 18 இந்த மாதிரியான லுக்ல நான் சேஞ்ச் பண்ணி எடுக்கிறேன். ரைட்? அப்போ இந்த பாருங்க இந்த இடத்துல 16ன்றது வேற லெவல்ல இருக்கு. அண்ட் இதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு குடுத்ததுக்கு பிறகு இந்த மாரி சேஞ்ச் ஆச்சு. அண்ட் பிஃபோர், ஆஃப்டர் எனக்கு இந்த மாதிரி கலரையும் கரெக்ட் பண்ணி எடுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, வீடியோவ லைக் பண்ணிக்கங்க. அண்ட் அதேபோல நம்ம சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இல்ல அப்படின்னு சொன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் உங்களுக்கு அடுத்தது என்ன மாரியான வீடியோன்னு தேவைப்படுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் ஒண்ணு போடுங்க. அண்ட் தேங்க் யூ.